ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நான் நர்சரிக்கு போயிருந்தேன். அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர வழியில் நர்சரி இருக்குது. ஸோ அம்மா வீட்டுக்கு போகும்போது தான் நான் செடிகள் வாங்குறது வழக்கம். இப்போது 2 பிளான்ட்ஸ் வாங்கியிருக்கேன் பாருங்களேன். இதுவும் பன்னீர் பட்டன் ரோஸ் ஆல்ரெடி என்னோடய கார்டனில் இருக்குது. ஸோ அந்த ஃப்ளவர் அழகாக இருக்குது, நிறைய பூக்கள் பூக்குது. ஸோ அதனால் இந்த பிளான்ட் வாங்கியிருக்கேன். அடுத்து இது வந்து ஒரு ரெட் ரோஸ்ன்னு சொன்னாங்க, இந்த வெரைட்டியும் வாங்கியிருக்கேன். நிறைய தளிர்கள் மொட்டுக்களோடவே வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட ரீபாட்டிங் நம்ம பார்க்கலாம். இது வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர வழியில் நாங்கள் வந்து நர்சரியில் வாங்கிட்டு வந்தோம். 2 பிளான்ட் தான் இப்போதைக்கு நான் வாங்கியிருக்கேன். ஸோ மழை டைமில் நம்ம வந்து செடிகள் வளர்க்கும் போது சீக்கிரமாக நமக்கு வளர ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ அதனால் அந்த 2 ரோஸ் பிளான்ட்டும் வாங்கினேன். இதுக்கு வந்து நான் மண்கலவை என்ன ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட தோட்ட மண் இல்லை. ஸோ இப்போதைக்கு ஆற்று மண் இருந்துச்சு. ஒரு 2 தொட்டிக்கு நான் ஆற்று மண் வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து 3/4 பங்கு ஆற்று மண், 1/4 பங்கு தான் கோகோ பீட் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக நான் வந்து சாண எரு போட்டுட்டு 2 ஸ்பூன் வேப்ப முன்னாக்கும் சேர்த்துருக்கேன். இது மழை காலங்கிறதுனால நமக்கு சீக்கிரமாக வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிடும். நிறைய தளிர்களோடு தான் வாங்கியிருக்கேன் பாருங்களேன். மொட்டுக்களும் தளிர்களும் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ரெட் ரோஸ் வெரைட்டி. அப்புறமா நம்ம வந்து இதுக்கு பெரிய கேன் தான் எடுத்திருக்கேன், 25 லிட்டர் வாட்டர் கேன். ஸோ இதை நம்ம வந்து மண்கலவை ரெடி பண்ணி இன்றைக்கி ரீபாட் பண்ண போகிறோம். இது வந்து பெரிய தொட்டியில் அவங்களே கொடுக்கறதுனால அந்த செம்மண் வந்து சேரு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை அப்படியே நீங்கள் வாங்கி ரீபாட் பண்ணக்கூடாது. அந்த வேரை வந்து பாதிக்காத மாதிரி மண்ணை கொஞ்சம் உதிர்த்து எடுத்துகிட்டு நம்ம வந்து கொஞ்சமான மண்ணில் நம்ம வந்து இந்த தோட்ட மண், அதாவது ஆற்று மண்ணையோ நம்ம வந்து ரீபாட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க கொடுக்குற தொட்டியில் இருக்கிற மண் வந்து சேர் மாதிரி இருக்கும், நாளாக நாளாக இறுக்கி போகும். ஸோ அதனால் நம்ம வந்து அதை உதிர்த்து எடுத்துக்கணும். பாருங்கள், கீழே இருக்குது பாருங்கள் செம்மண்.